ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து காலையில் எழும்பின உடனே குடிக்கிறதுக்கு சுடு தண்ணியை முதல்ல காய்ச்சி தனியாட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து வந்து சமையலுக்கு வந்து கிழங்கு கூட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு தான் கிழங்கையும் வெட்டி குக்கரில் போட்டு அது குக்கரில் வெந்துச்சுன்னா ஈஸியாகிட்டு வேலை முடிஞ்சிடும்ன்ட்டு தான் அதை போட்டு அவியதுக்கு வச்சாச்சு. அடுத்து இன்னொரு அடுப்பில் சோறையும் போட்டு அந்த சோறும் நல்லா கொதிச்சுக்கிட்டே கிடந்துச்சு. அந்த டைமில் குக்கரும் விசில் ஒவ்வொன்றாட்டு வர தொடங்குச்சு. இன்றைக்கி பின்ன பெருசாட்டு குழம்பு வைக்க வேலையெல்லாம் இல்லை. நேற்றைக்கு நைட்டு வச்ச மீன் கறி இருந்துச்சா, அந்த மீன் கறியை சூடாக்கி மட்டும் எடுத்தால் போதும். அடுத்து மீன் கறியை கூட கிழங்கு கூட்டு இருக்கும். அடுத்து ஒரு 2 முட்டையும் கூட வறுத்து எடுத்தாக்கி நல்லாயிருக்கும்ன்ட்டு தான் அதுக்கடுத்து ஒரு 2 முட்டையும் போட்டு அதுக்கு முட்டைனா தக்காளி, பல்லாரி, சிக்கன் பொடி, மல்லி இலை அப்படி போட்டு தான் வறுத்து எடுத்தேன். வெறும் மீன் கறி மட்டும் வச்சு சாப்பிட்றதுக்கு மீன் கறியை கூட ஒரு கிழங்கு கூட்டு முட்டைன்ட்டு அப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குமா, அதனால தான் சரி அப்போ ஒரு 2 முட்டையை போட்டு வச்சாலும் போதும். அடுத்து மீன் குழம்பு, சோறு, முட்டை வறுத்தது, கிழங்கு கூட்டு அப்படி எங்கள் மதிய சாப்பாடு ரெடி ஆகிட்டு. பாய்.